நம்பர் சொல்லுங்கள். 8870 8870 7777 53. 2 டபுள் 7 788870 7777 53. சரி எடுங்க போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டர் இது பார்த்தீங்கன்னா கிளச்சு பிரேக் ஆக்சிலேட்டர். கிளச்சு பார்த்தீங்க ஆமாம் பிரேக் ஆக்சிலேட்டர். அவர் வருவாரா? ஒரேயா வரீங்களாண்ணா? இல்லை அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் மேக்ஸிமம். 1/4 மணி நேரம் மேக்ஸிமம்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா கிளச்சு பிரேக் ஆக்சிலேட்டர் வரும். கிளச்சு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சிலேட்டர் பிரேக்கு ரைட் சைடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கீர் போடுறது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துடும். ஃபஸ்ட்டு சாவி ஆன் பண்ணி சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளச்சு பிரேக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கிளச்சில் ஒரு கால் வச்சுக்கணும். கிளச்சு ஃபுல்லாக கிளச்சு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கிளச்சு முடிச்சுட்டு பிரேக் லைட்டாக காலை வச்சுக்கணும். பிரேக் லைட்டாக காலை வச்சுக்கணும். லைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பிரேக் சென்டரா ரைட்டாக சென்ட்ரு. இது வந்து சென்ட்ரு வந்து பிரேக்கு, ரைட் சைடு வந்து ஆக்சிலேட்டர். பிரேக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க போதும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கியர் பார்த்தீங்கன்னா கிளச்சு ஃபுல்லாக முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு தரணும். ரைட் சைடு தரணிங்கன்னா ஃபஸ்ட் கியர் வரும். கொஞ்சம் நியூட்ரல் பண்ணி லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா செகண்டு. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா தேர்டு வரும். ஃபோர்த்து எப்பயும் போல் அப்படியே பேக் சைடு தான். ரிவேர்ஸ்னால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி ரைட் சைடு எடுத்திங்கன்னா ரிவேர்ஸ் வரும். அடுத்து உங்களுக்கு இது இண்டிகேட்டர் வைப்பர். ஒரு டைம் போட்டிங்க அப்படின்னா வைப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து கண்ணாடி க்ளீன் பண்ணுவோம். ஒரு டைம் இன்னொரு டைம் கீழே அடிச்சிங்கன்னா மழை காலத்தில் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு பண்ணி ரைட் சைடு, ரைட் சைடு பண்ணி ரைட் சைடு. ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ரைட் சைடு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா மேலில் நிற்கும் போது நம்ம போட்டு வண்டி நிறுத்தணும் அப்படின்னா ஹேண்ட் பிரேக் போட்டு தான் நிறுத்தணும். எடுத்துடும் போதும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டு விட்டுடலாமா? அப்போ பிரேக் விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி எடுத்துடும் போது பிரேக் லைட்டாக பிடிச்சிட்டு தான் வரணும். ஏன்னா மேடு பள்ளத்தில் வண்டி இது பின்னாடி இந்த மாதிரி ரிவர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்பயும் பிரேக் லைட்டாக காலை வச்சுக்கணும். ஏன்னா ஹேண்ட் பிரேக் வந்து சில இடத்துல பள்ளத்துலாம் சல்லுன்னு கீழே வந்துடும். இல்லைன்னா ரிவர்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு இருக்கணும். வச்சு ஃபுல்லாக முடிச்சு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தள்ளி இப்படி தள்ளி இப்படி தள்ளி ஃபஸ்ட்டு பொறுமையாக கிளச் வந்து காட்டுறேங்க. சென்டர் தான் பிரேக்கு. ஆமாம். இண்டிகேட்ரு இந்த சைடு. இண்டிகேட்டர் அந்த சைடு வைப்பர். ரைட் சைடு போட்டுக்கோங்க. ரைட் சைடு போடும்போது தான் ரைட் சைடு இண்டிகேட்டர் இங்கே போயிருக்கோம். ஆட்டோக்கார பின்னாடி வரும். நீங்கள் லெஃப்ட் சைடு தான் போட்டிருக்கேட்டது. எப்படி கீழே தள்ளணும்? ரைட் சைடு தான். கீழே மேலே தள்ளணும் லெஃப்ட் சைடு, கீழே தான் ரைட் சைடு. ரைட் சைடு. இது என்ன அழுத்தினா வைப்போம்? ஆமாம், லைட்டாக இது கொடுக்கணும். ரைட் சைடு இண்டிகேட் பண்ணுங்கள். பின்னாடி வண்டி எப்பயும் சைடு மேலே பார்க்கணும். சைடு எடுக்கும்போது வண்டி பின்னாடி வருதா அப்படின்னு பார்க்கணும். ரைட் சைடு போடுங்க. இண்டிகேட்டர் போட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. பிரேக் வந்து காலை எடுத்துக்கலாம். காலை எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டர் இருக்குங்க. கொஞ்சம் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. மேலே தூக்கி விடுங்க. ரைட்டில் இது பண்ணிங்கன்னா இது சைடு அடிக்க மாட்டீங்க. வச்சு ஃபுல்லாக அப்படிங்க. ஃபுல்லாக பிடிச்சிட்டு நியூட்ரல் பண்ணி லெஃப்ட் சைடு. அது பார்த்தீங்கன்னா வண்டி இது போகிறது சரி, அது கரெக்டாக இருக்கானே? எப்படி போட்ட ஓட்ட தான் வருங்களா? நீங்கள் ஓட்ட தான் அந்த இது வரும். நேக்கு வரும்.
உனக்கு இந்தாண்ட சைடு எவ்வளோ கோடு இருக்குதோ நீ பார்த்துக்கலாம்ல உன் சைடு. ரைட் சைடில் கோடு தெரியுது இல்லை, அது உள்ளார இருந்தால் போதும். லெஃப்ட் சைடு நம்ம புதுசாக கற்றுக்கிறோம். ஆனால் லெஃப்ட் சைடு வந்து நீ எப்பயுமே வந்து போயிடக்கூடாது. ஏன்னா 2 வீலர்காரன் எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருப்பான். இப்போ அவ்வளோ போயிட்டு இருக்காவில் வந்துட்டீங்கன்னா அவங்க கொண்டு வந்து அடிச்சிடும். நீங்கள் இந்த சைடு மீதுனா 3 இது பார்க்கணும். பின்னாடி வண்டி வருதா, இங்கேயும் வண்டி வருதா, இங்கேயும் 3 இதை பார்க்கணும். 3 சைடு கண்ணு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக ட்ரைவிங் பண்ண முடியும். ஏன்னா பைக் இறங்கி சல்லுன்னு வருவாங்க, பார்க்க மாட்டாங்க. கேப் கிடச்சா சல்லுன்னு போயிடும். சைடு மாற்றிக்கணும். கிளச்சு ஃபுல்லாக பிடிங்க. அப்படியே முன்னாடி இல்லைங்க, நேராகவே இல்லைங்க. அவ்வளோ அதேமாரி இந்த பெரிய பஸ்ஸெல்லாம் போகும்போது டக்குன்னு சைடு எடுப்பாங்க. இப்படி சைடு எடுக்க நம்ம எதுவும் 10 மீட்ரு 20 மீட்ரு கேப் விட்டு தான் போகும். ஒட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா அவன் திடீர்னு சைடு எடுத்தான்னா நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால் நான் எப்பயும் கேப் விட்டு தான் போகும். 20 மீட்ரு 10 மீட்ரு கேப் விட்டு. ஏன்னா பஸ்ஸுக்காரங்க உங்களுக்கு தெரியும், அந்த ரூட் பஸ்லாம் வந்துச்சுன்னா சடனாக சைடு எடுப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. டைமிங் படிங்கன்னு சொல்லி பிரேக் பிடிக்கணும். பிரேக்கே பிடிக்கணும். ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது தான் பிரேக் பிடிக்கணும். ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது ஸ்பீட் பிரேக்கர் ஏறும்போது தான் இந்த லைட்டாக பிரேக் பிடிச்சிடணும். சைடில் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு அந்த சைடு வந்தா தெரியாது. எத்தனை 10 கிலோமீட்டர் மாதிரிங்களாண்ணா டிஸ்டன்ஸு? 10 to 20 கிலோமீட்டரா? ஆனால் அதில் அந்த காலத்தில் நம்ம காலத்தில் இப்போ லைட்டாக மிச்சாவே இன்னும் இதாக போயிடும். ஆமாம், ஒவ்வொரு காரம் ஒவ்வொரு மாதிரி. முன்னாடி வந்து நம்மளாம் பார்த்து ஓட்டுறது இந்த மாதிரி இடத்துல ஓட்டிடலாம். திருப்புறது, அதாவது குறுக்க திடீர்னு வந்துட்டால் உடனே கீரை மாற்றி ஓட்டுறது, அதுதான் பிரச்சனை. திடீர்னு வண்டி 5வது கியரில் போயிட்டுருக்கோம், திடீர்னு 4வது கியர் போடுறதுக்கு 2வது கியரோ 1st கியரோ போட்டிங்கன்னா வண்டி இருக்கிற வாக்கில் தள்ளும்.
நம்ம இதில் ஒரு 4-5 நாள் ஓட்டி கற்றுக்கிட்டு நம்ம வண்டி எடுத்து வந்தீங்கன்னா அதில் ஒரு 4-5 நாள் கற்றுக்கிட்டிங்கன்னா இதாகிருக்கும் எனக்கு இதில் கற்றுக்கிட்டதுக்கப்புறம். காரை எடுப்பீங்களா பாப்பா? காரே எடுக்க மாட்டாங்க, சும்மா வாங்கின புதுசில் ஒரு வாரம் அப்பப்போ ஓட்டினது. ஆட்டோ என்னன்னா இல்லை கார்லேயே தான் ஸ்லேவியா காரு, அது கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் ஓட்டல. சரி கற்றுக்கிட்டு ஓட்டிக்க அப்புறம் எங்கே வெடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டாச்சு. டிரைவிங் ஸ்கூல் வர்றதோட ஆர்ன் அடிச்சுக்கோங்க. ஏன்னா பைபாஸ் சென்டர் ஒரு அழுத்தழுத்து ஃபுல் கை வச்சு எல்லா வண்டியிலுமே அவ்வளோதான், விரல் வச்சு அழுத்தினாலும் அவ்வளோ பொழுதுனைக்கு சேலம் போனேன் கோவிந்தராஜ் கூட லென்த் எடுக்காதா இப்பட்றா உன் பக்கம் தள்ளணும்டா இண்டிகேட்டரை இல்லை எந்த சைடு தள்ளுறியோ அந்த சைடு தள்ளணும். அந்தாண்ட போகிறோம் இந்தாண்ட குடிச்சிடுவான்டா, பின்னாடி நிற்பாண்டா நமக்கு பின்னாடியே. இப்படி போவாங்க ஒரு சிலர், இண்டிகேட்டர் இப்படி போச்சுன்னா நம்ம கூட இப்படி போகணும், இப்படி நிற்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இண்டிகேட்டர் இல்லை. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் 2 ஷிஃப்ட் தான், லெஃப்ட் சைடு 2 ஷிஃப்ட், ரைட் சைடு 2 ஷிஃப்ட். நம்ம பவர் ஸ்டேரிங் தான், அதனால ஒரு ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் ஸ்டேரிங் மாற்றிக்கலாம். லெஃப்ட் சைடு தண்ணி இருக்குது. சரி இதாக இருங்க பார்க்குறேன் வருதான்னு. 72 மணி நேரம் இன்றைக்கி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், தான் அனுப்புகிறேன். இல்லைனா ஏடிஎம் எடுத்துக்கலாம். சரி இல்லை 72 மணி நேரம் முந்தானத்து போட்டேன், ஆயிடுச்சான்னு தெரில, இருங்க பார்த்தா செக் பண்ணால் தெரிஞ்சிடும். சரி ஹலோ, நான் சந்தையில் இருக்கேன், வரேன் வரேன்.
ஃபுல்லாக பிடிக்கணும், என் பிரேக்கை பிடிக்கணும். வேறு ஸ்ட்ரைட்டாக கிளச்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு காலம் தான் கிளச்சு. பிரேக் பார்த்தீங்கன்னா பிரேக் திடீர்னு ஸ்லோ பண்ணுறதும் அந்த பிரேக். கிளச்சு போடும்போது பிரேக்கை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர வண்டி அவங்க இது பண்ண மாட்டான், கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்றும் பஸ்ஸுக்கெல்லாம் வந்தோன்னா கண்ட்ரோல் பண்ண மாட்டான். லாரிங்க ஆட்டோக்கார் சல்லுன்னு வரான்னா பார்க்க மாட்டாங்க, அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சடனாக நீங்கள் அப்படி பிரேக் பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணி உட்காரும்போது சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சீட் பெல்ட் போட்டு தான் வண்டி எடுக்கணும். அட்ரைமெண்ட் பண்ணணும். இல்லை சீட் பெல்ட் போடாமல் வண்டி பிரேக் 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 இந்த மாதிரி தான் சல்லு சல்லுன்னு ரைட் சைடு வரும், லெஃப்ட் சைடு வரும். தன வண்டி வருது அப்படியே உள்ள போகிறான். பார்க்கறதே சல்லுன்னு போடுறான். லெஃப்ட் சைடு இங்கே இருக்குது. ஸ்லோ பண்ண ரைட்டா பிரேக் பிடிக்கலாம், ரொம்ப வேகமாக பிரேக். அப்படியே ஓரமாக நிறுத்து, நான் உங்கள் மாதிரியே சொல்கிறான் பேசிட்டு வரேன். போயிட்டான் ஃபஸ்ட் கீர் போட்டுருக்கு. சரி போ நியூட்ரல் பண்ணி ஃபஸ்ட் கீர் போடுங்க. சரி வச்சு ஃபுல்லாக பிடிக்கும். எப்படின்னா வீட்டில் பண்ணோம்னா வீட்டுக்கு நாலு லைமா பின்னாடியா? தள்ளி லெஃப்ட் சைடு தள்ளி பின்னாடி பொறுமையாக அதை வண்டியை ட்ராப் பண்ணணும். இந்த பக்கம் இப்படி சொல்ல முடியல போயிட்டு போக முடியுமாண்ணா? நான் ஒரு பையன் இருக்கிறாப்புல. இல்லை அவ்வளோதான், எனக்கு டைம். சரி இப்படி போயிட்டு நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களா? ஆமாம். சரி நீங்கள் இப்போ காலையில் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு நீங்கள் கிளம்பிடுறது. ஆமாம், ஒரு மணி நேரம் காலையில். காலையில் ஈவினிங் மட்டும்தானா? ஆமாம். கேட்டு போடுவோம், ரைட் சைடு கேட்டு வச்சு ஃபுல்லாக பிடிங்க.
அப்போ தான் வண்டி ஆஃப் ஆகும். ஸ்லோ பண்ணும்போது கிளச்சை பிடிச்சி இது பண்ணிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகும். ஃபஸ்ட் கியர் போட்டு செக் பண்ண போகலாம் பிரேக்கு பிடிக்க வேணாம். உங்ககிட்ட வந்து பிரேக் மட்டும் இருக்கும். பிரேக்கு கிளச்சு ரெண்டுமே எதுக்குன்னா திடீர்னு ஆஃப் பண்ணுறீங்க அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. பவர் கிளச்சு பிடிக்கலாம், நீங்கள் பிடிச்சிக்கலாம். அந்த கம்மி ஸ்பீடில் போகணும்னா பிரேக் பிடிக்க தேவையில்ல, கிளச்சு மட்டும் பிடிச்சா போதும். அது திடீர்னு வண்டி இதை வந்து பிடிக்கணும். பிரேக் பிடிக்கணும் எப்போனா அந்த வண்டி இது அர்ஜென்ட்டாக வரும்போது மட்டும்தான் கிளச்சு பிடிச்சிட்டு அப்புறம் பிரேக் பிடிங்க. கிளச்சு ஃபுல்லாக மிதிச்சுட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணணும். திடீர்னு இடையில பிரேக் மட்டும் மிதிச்சு அப்படின்னா வண்டி ஆஃப் ஆகிடும். கிளச்சு பிடிச்சிட்டு தான் பிரேக் பிடிக்கணும். ஆமாம், கிளச்சு ஃபுல்லாக பிரேக் லைட்டாக பிடிங்க. பிரேக் லைட்டாக பிடிங்க, ரொம்பலாம் பிடிக்கணும். காலை சைண்டிகர் மாற்றணும். ஏன்னா அப்படி ஸ்பீடாக ஏறி இறங்கும்போது சைண்டில் தான் ஏறி நியூட்ரல் பண்ணி அப்படியே தள்ளி லெஃப்ட் சைடு தள்ளி எடுக்கும். லெஃப்ட் சைடு 3000 போட்டு கீழே அதுலேயே இருக்குது, அதை வச்சு போடலாம். அதை பார்த்துட்டு வந்து ரோடை பார்க்க முடியாது தம்பி. ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸ்லோவாக இருக்கிறப்ப பார்க்கலாம், பழகம் இருக்கணும். ஸ்லோவாக இருக்கிறப்ப பார்க்கலாம், முன்னாடி வண்டி வராதப்போ பார்க்கலாம். திடீர்னு குறுக்க வண்டி இருக்குதுன்னா இங்கே பார்த்துட்டு இருந்தால் வண்டி அங்கே பாஸ் ஆயிடும். எப்படி கீழே அதை நீங்கள் போட்டோட்டம் உங்களுக்கு அந்த இதை வந்துடும். ரைட் சைடு இண்டிகேட் அடிஷன் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். அப்படியே கொடுங்க, நியூட்ரல் பண்ணி மேலேயா அப்படியே